இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஐயப்பனின் வலது காலடி தடம் பதித்த இடம் இன்னும் இருக்கின்றது, எங்கே தெரியுமா? வாங்க ஐயப்ப பக்தர்களே, இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். சுவாமி ஐயப்பனின் பாதமும் புலிகளின் பாதமும் சபரிமலையில் இன்னமும் இருக்கின்றது, அது உங்களுக்கு தெரியுமா? அதுபோல் ஐயப்பன் புலிகளை பந்தல அரண்மனை கொண்டு வந்த போது என்ன நடந்தது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். கோடான கோடி ஐயப்ப சுவாமிமார்கள் கார்த்திகை மாதம் எப்போது பிறக்கும் என்று காத்திருப்பார்கள். கார்த்திகை பிறந்துவிட்டால் வீட்டுக்கு வீடு, ஊரெல்லாம் நாடெல்லாம் ஐயப்ப வழிபாடு, பஜனை கீதங்கள், வந்தவர்களுக்கு அன்னதானம், மகிழ்ச்சி பொங்க திருவிழாதான். ஒவ்வொரு தெய்வங்களின் திருவிளை அடல்களை நாம சங்கீர்த்தனங்கள் கேட்க கேட்க மேற்சிலிக்கும். சபரிமலையிலிருந்து 88 கிலோமீட்டர் தூரத்தில் திருவனந்தபுரத்தையும் கோட்டயத்தையும் இணைக்கும் பாதையில் உள்ளது பந்தலம். செங்கடூரில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரம் சென்றால் பந்தலத்தை அடையலாம். ஆனால் பெரும்பாலான பக்தர்கள் பந்தலத்திற்கு செல்வதில்லை. கோட்டயம் மற்றும் எர்ணாகுளம் வழியாக சபரிமலைக்கு வந்து செல்கிறார்கள். ஐயப்பன் வளர்ந்த இடம்தான் பந்தலம். பந்தலத்தில் மணிகண்டனாக வளர்ந்த ஐயப்பன் குருகுலம் படித்து பயன்படுத்திய ஓலைகளும் இன்னும் அங்கு உள்ளது. அங்குள்ள குளமானது பகவான் ஐயப்பன் குடிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டதாகும். அந்த குளத்தில் நீர் எப்போதுமே வெதுவெதுப்பாக இதமாக இருக்கும். ஆண்டுக்கு ஒரு முறை பந்தலத்தில் இருக்கும் திருவாபரண பெட்டியானது ஐயப்பனின் சன்னிதானத்திற்கு வந்து சேரும். ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் 26ஆம் தேதி பந்தலத்தில் இருந்து புறப்படும் இந்த திருவாபரண பெட்டி தை முதல் நாள் அன்று சபரிமலைக்கு வரும். திருவாபரண பெட்டி பாதுகாப்பாக வருவதை காண்பதற்கு கோடான கோடி கண்கள் வேண்டும். சபரிமலையில் சிறப்புகளை மட்டும் தெரிந்து கொள்ளாமல் ஐயப்பன் பற்றி தொடர்பான பல்வேறு இடங்களை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்று ஒரு நாள் சுவாமி ஐயப்பன் தனது வளர்ப்பு தாயின் வயிற்று வெளியே போக்குவதற்காக ஒரு பெரும் புலி படையுடன் பந்தல அரண்மனைக்குள் வருகின்றார். தேவர்கள் தான் புலிகளாக மாறி சுவாமி ஐயப்பனுடன் வந்தார்கள். இந்த புலிப்படையை பார்த்த பொதுமக்கள் எல்லாரும் அஞ்சி ஓடினார்கள். அப்போது பந்தல மகாராஜாவோ, மணிகண்டா, இந்த புலிகளை கொண்டு போய் காட்டுக்குள்ளேயே விட்டு விடுப்பா, மக்கள் எல்லாம் பயப்படுகிறாங்க என்றார். சுவாமி ஐயப்பன் புலிகளை கொண்டு போய் விட்ட இடம்தான் புலிக்குன்னூர். இது பந்தல அரண்மனையிலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்றது. இந்த இடத்தில் புலிகளோட பாத தடங்கள் இன்னமும் அங்கேயே இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் புலிகளின் மேல் இருந்து சுவாமி ஐயப்பன் கீழே இறங்கிய அவருடைய வலது கால் பதிந்த தடமும் அங்கே இருக்கின்றது. அதுபோல் புலிக்குன்னூரில் இருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது குருநாதர் முகடி. ஐயப்பன் குருகுலத்தில் படித்து பல வித்தைகளை கற்றுக்கொண்ட இடம். இந்த இடத்திற்கு குழந்தைகளை அழைத்து சென்றால் குழந்தைகளுக்கு கல்வி ஞானம் வளரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.